சிநேகிதிகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடுவோம். ஃபர்ஸ்ட்டு வாழைக்காய், கத்திரிக்காய், கேரட், மாங்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் அண்ட் முருங்கைக்காய். இதோட நீங்கள் அவரைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். காய்கறி எல்லாமே நாம் சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி நீட் வாட்டத்தில் கட் பண்ணணும். வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் கருத்து போயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ணால் கூட. அரிசி வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன், அதாவது 200 கிராம். அதுக்கு துவரம் பருப்பு 1/2 டம்ளர், அதாவது 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த காய்கறியோட அளவு அண்ட் அரிசி பருப்பு இதனுடைய அளவு வந்து தாராளமாக ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நாம் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயம் ஃப்ரை ஆனதும் அதில் ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வெங்காயம், முருங்கைக்காய், கேரட், தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லா காய்கறியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை கரைச்சி அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நாம் அரிசி பருப்பு ரெண்டும் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை நல்லா அலம்பிட்டு அதையும் அதோடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு பூண்டு அண்டு ஜீரகம் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. காய்ந்த மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ சேர்த்துக்குவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7-8 மிளகாய் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டும் வந்துட்டு நாம் அந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் 4லேருந்து 5 கிளாஸ் வரைக்குமே வைக்கலாம். நம்ம கூடவே வைக்கலாம், பிகாஸ் நமக்கு சாம்பார் சாதம் அந்த பிசிபேலாபாத் அதோடு சேர்ந்தது மாதிரி தான் இதுவும். நல்லாவே வந்து தண்ணி இழுக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக 1க்கு 3 தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, இது இப்போ நமக்கு பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து 1.5 டம்ளர், காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 4லேருந்து 5 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக தண்ணி வைக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆனதும் வெயிட்டை மாட்டிடலாம். இந்த சாதத்துக்கு நல்லாவே குழஞ்சு வரணுன்றதுனால நீங்கள் ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்குமே விட்டுட்டு அப்புறமா விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே வந்து சாம்பார் மாதிரி நல்ல தண்ணியாக இருக்கும். ஸோ நீங்கள் பயந்துட வேண்டாம் அது இன்னும் வேகலையான்ற மாதிரி. அப்படி இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல தரன்னு நல்லாவே இருக்கும் சாதம். ஆப்ஷனலாக வந்துட்டு நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த சாதத்துக்கு நெய் வந்து ஆப்ஷனல் தான், கட்டாயமாக போடணுன்றது இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்ததான்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சாதத்தோட அப்பளம் இல்லை வத்தலோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.